எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ் அப்படின்னு பேசலாம். என்ன அர்த்தம்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அது நான் வாங்கத்தான் போகிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நான் அதை வாங்கத்தான் போகிறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் பை தட் அப்படின்னா நான் அதை வாங்கத்தான் போகிறேன், நான் அதை வாங்க போகிறேன். நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. ஐ வில் பை தட் நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நான் அதை வாங்கத்தான் போகிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல, அதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு பேசணும். தட் இஸ் வாட் அப்படின்னா அதைத்தான். ஐ ஆம் அன்ஏபிள் டு பேர் அப்படின்னா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தட் இஸ் வாட் ஐ ஆம் அன்ஏபிள் டு பேர், அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை நீ தனியாக தான் சமாளிக்க வேண்டியிருக்கும், இதை நீ தான் தனியாக சமாளிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா யூ வில் ஹாவ் டு ஹேண்டில் இட் அலோன் அப்படின்னு பேசலாம். யூ வில் ஹாவ் டு ஹேண்டில் இட் அலோன், இதை நீ தான் தனியாக சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஆச்சுங்களா? சரி, இந்த பேட்டரி எவ்வளோ நாள் உழைக்கும்? இந்த பேட்டரி எவ்வளவு நாள் உழைக்கும்? எவ்வளவு நேரம் இந்த பேட்டரி நிற்கும்? நான் உங்களை குழப்பறேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கவனிங்க. ஹவு லாங் வில் திஸ் பேட்டரி லாஸ்ட்? இந்த வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி எவ்வளவு நாள் உழைக்கும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி எவ்வளவு நேரம் நிற்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? சரி, ஹவு லாங் வில் திஸ் பேட்டரி லாஸ்ட்? ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும், ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும். யூ வில் நோ த ட்ரூத் ஒன் டே அப்படின்னு பேசலாம். யூ வில் நோ த ட்ரூத் ஒன் டே, ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும். பொறை ஏறிடுச்சு, பொறை ஏறிடுச்சு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ சோக்ட் ஆன் ஃபுட் அப்படின்னா எனக்கு பொறை ஏறிடுச்சு. ஐ சோக்ட் ஆன் ஃபுட், எனக்கு பொறை ஏறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டேய், நமக்கு சசிகுமார் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானே, அவன்லாம் இப்போ உனக்கு கால் பண்ணுறானா என்ன? அதை ஏன்டா கேட்குற? அவனுக்கு நான் கால் பண்ணேன்னா பிஸியாக இருக்கேன், அதுவாக இருக்கேன், இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அவன் எனக்கு கால் பண்ணுவான், ஆனால் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாதான் எனக்கு கால் பண்ணுவான். அவனுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டாதான் எனக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா he calls me only when he needs any help அப்படின்னு பேசலாம். he calls me only when he needs any help. அவனுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டாதான் எனக்கு கால் பண்ணுவான். ஆமாம், நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பேசுறதே முதல்ல தப்பு. தெரிஞ்சுதானே பண்ணீங்க, அப்புறம் என்ன நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி, இருந்தாலும் இந்த மாதிரி பேசணும். நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எப்படி பேசலாம்? ஐ டெஃபினெட்லி won't do this again அப்படின்னா நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இந்த வாக்கியத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா நான் இதை மறுபடியும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு தானே அர்த்தம் வருது. அது என்ன தமிழில் இந்த மாதிரி அப்படின்னு வந்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, சரிங்களா? ஐ டெஃபினெட்லி won't do this again அப்படின்னா நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, நான் மறுபடியும் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன், நான் மறுபடியும் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பேசணும். ஐ டெஃபினெட்லி won't make this mistake again. சரி, இப்போ கவனிங்க. ஐ டெஃபினெட்லி won't அப்படின்னு தான் நான் உச்சரிக்கிறேன். ஆனால் அந்த வாக்கியத்தை பேசும் பொழுது நான் அப்படி won't அப்படின்னு உச்சரிக்க மாட்டேன், won't அப்படின்னு தான் உச்சரித்து பேசுவேன். இதை நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க. ஐ டெஃபினெட்லி won't do this again அப்படின்னு தான் பேசணுமே தவிர ஐ டெஃபினெட்லி won't to do அப்படின்லாம் பேசக்கூடாது. அந்த won't அப்படிங்கிறத won't அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஐ டெஃபினெட்லி won't make this mistake again. நான் மறுபடியும் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன். நீங்கள் என்ன நம்பலாம். யூ கேன் ட்ரஸ்ட் மீ, யூ கேன் ட்ரஸ்ட் மீ அப்படின்னா நீங்கள் என்ன நம்பலாம். சரி, ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க. ஐயோ, சாப்பாடெல்லாம் வேணாங்க, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி, ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க போதும், ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு பேசணும். ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் ஐல், அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஐல் ஜஸ்ட் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்களேன்.
இந்த கொடுங்க அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தமிழ் வாக்கியத்தை நான் தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஐ ஜஸ்ட் ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு குடி அப்படின்னு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை நீங்கள் எப்போ பேசணும் அப்படின்னா, எப்போ பேசிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. அங்கே உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு உங்களை விட மாட்டுறாங்க. ஐ மீன் ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க, என்ன நீங்கள் சாப்பிடாம போகிறீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை, இல்லைம்மா இல்லைப்பா எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் கிளம்புறேன், நான் புறப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா? சொல்லுவீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். சரி, அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கலாம். எப்படி? ஐ ஜஸ்ட் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். இல்லைப்பா நோ தேங்க்ஸ், ஐ ஜஸ்ட் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இல்லைப்பா பரவாயில்ல, நான் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன், ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க. சரி, நம்ம தமிழில் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு பேசுகிறோம். அதை இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கலாம். அவர் என்னைக்கு வருவாருன்னா எனக்கு தெரியாது, அவர் என்னைக்கு வருவாருன்னு எனக்கு தெரியாது, அவன் என்னைக்கு வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் நோ வாட் டே ஹீ வில் கம் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வாட் டே ஹீ வில் கம். அவர் என்னைக்கு வருவாருலாம் எனக்கு தெரியாது, அவன் என்னைக்கு வருவான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். நான் அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு பேசணும். ஐ கெப்ட் திங்கிங் அபவுட் இட் அப்படின்னு பேசலாம். ஐ கெப்ட் திங்கிங் அபவுட் இட். நான் அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் செத்தாலும் சாவனே தவிர அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன். நான் செத்தாலும் சாவனே தவிர நான் அதை மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசணும். ஐ won't do that, I'd rather die. I would இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் I'd. ஐ ஹேடுக்கும் ஐடு தான், அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த won't அப்படிங்கிறத ஓன் அப்படின்னு வச்சுருங்க. ஐ won't do that, I'd rather die. நான் இப்போ தான் கவனிக்கிறேன், இந்த வாக்கியம் ஒரு நேச்சுரலாகவே இல்லை. ஐ won't do that, I'd rather die. இன்னும் ரோபோ பேசுகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? சரி, இப்படி வேணால் பேசிக்குவோமா? ஐ வுட் ரேதர் டை பட் ஐ won't do that. இந்த பட்டுன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க நடுவில், சரிங்களா? சரி, இந்த ஐ வுட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐட். நீங்கள் ஐட் அப்படின்னு தான் உச்சரித்து பேசணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேசிக்கோங்க. ஐ வுட் ரேதர் டை அப்படின்னு பேசிக்கோங்க, இல்லை ஐட் ரேதர் டை அப்படின்னு பேசிக்கோங்க. இந்த மாதிரி வாக்கியத்தை நீங்கள் பேச வேண்டாம், இருந்தாலும் ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா? சரி, அப்போ நீங்கள் பேசிக்கலாம். ஐ வுட் ரேதர் டை பட் ஐ won't do that. நான் செத்தாலும் சாவனே தவிர அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. சோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மத்ததெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்கும். சோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.